ஈஸ்வரி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, எதுக்காக குழந்தைய வேண்டான்னு சொல்கிறீங்க? குழந்தை பெற்றுக்கணுமா வேண்டாமா நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் எதுக்காக முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. பக்கத்துலேயே கோபி நின்றுட்டுருக்காரு. இங்கே பாரு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அவனுக்கு 2 பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, பேரன் பேத்தி எடுத்திருக்கான், பொண்ணு இருக்குது, இன்னும் 2-3 வருஷத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறான். இப்போ போய் இவனுக்கு குழந்தை பிறந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவரோட பசங்கள்லாம் பெருசானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் தான் சொல்கிறேன்ல இப்போ இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக இந்த குழந்தைய பெற்றுப்பேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா நான் ஏதாவது உங்களை பேசிடுவேன், தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அப்படியே பயங்கரமாக டென்ஷனோடு அங்கேருந்து ஈஸ்வரி கீழே போகிறாங்க. கோபி அப்படியே பார்க்குறாரு. என்ன என்ன அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்களா? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு கோபி சொல்கிறாரு. மறுபடியும் வந்து பேசுகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோபி, இங்கே இருந்தால் தானே அசிங்கம் அவமானம், நாம் இங்கே இருக்க வேண்டாம், நாம் வந்து வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அது எப்படி போக முடியும்? அம்மாவெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. போய் தான் கோபி ஆகணும், வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இல்லை அம்மாலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்களா? எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு கத்துறாங்க அங்கேருந்து கோபி. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே ஈஸ்வரி வராங்க. வந்தவொடனே கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. என்ன ஆச்சத்தை, ஏதாவது பிரச்சனையா? வந்தீங்க, கால் முட்டி வலி இருந்தாலும் பரவாயில்லன்னு மேலே ஏறி போய் ராதிகாவை பார்க்க போனீங்க, என்ன ஆச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லை அவனுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை பின்னாடி இருந்து செல்வி கேட்குறாங்க. கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இந்த கொடுமையெல்லாம் எங்கே நடக்கும்? இந்த வீட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி நீ போ, நீ மேலே போய் துணி காய போட்டிருக்க, அதை போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படி செல்வி போகிறாங்க. எனக்கு இதெல்லாம் எப்பயோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னது உனக்கு எப்பயோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஆமாத்த, ராதிகா தான் என்கிட்ட சொன்னாங்க. விடுங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன பாக்கியா பேசிகிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே இல்லையா? இத்தனை பசங்களை வச்சுட்டு இப்போ போய் பேரம்பேத்திலாம் எடுத்துகிட்டு இவன் போய் இப்போ குழந்தை பெற்றுட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னத்த பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உன்னால் எப்படி பாக்கியா இதெல்லாம் தாங்கிக்க முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லை அத்தை, எனக்கு அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன், எனக்கு இப்போ அந்த மாதிரி எந்த யோசனையும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ராதிகா கிட்ட நான் போய் பேச போனால் அவள் திமுறாக பேசுகிறா. ஏன் குழந்தை நான் பெற்றுப்பேன், நீங்கள் யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக பேசுகிறா. நான் எதுக்காக போகிறாங்க வேணான்னு சொன்னால் கேட்குறாளா? அங்கே அது கேட்க முடியாதுன்னு சொல்கிறான். என்ன பண்ண போகிறாளோ, எவ்வளோ அசிங்கப்படுத்த போகிறாளோ எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கேட்டுட்ருக்காங்க. பாக்கியா எதுவுமே பேசலாங்கிறது போகிறாங்க. செல்வி கேட்குறாங்க, என்னக்கா இது அநியாயமாக இருக்குது, சாருக்கு போய் குழந்தை பிறக்க போது அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, என்ன சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன செல்வி என்ன பண்ண சொல்கிற, என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஏங்கா அவனுக்கு கொஞ்சம் கூட கோவமே வராதா? எனக்கும் தான் வீட்டுக்காரர் இருக்கார், ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது விடவே மாட்டேன்க்கா, நான் ஒரு வழி பண்ணிவிடுவேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. பாக்கியா